எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட்டு, நீனா இங்கே பண்ணுற சிவசக்தி ஃபிசியோதெரப்பி சேனலில் உனக்குனா வேலை நிறைய பேர் கேட்கலாம். இங்கே நான் வரல, நீங்கள் வர வச்சுருக்கீங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே நானும் அப்பாவை கூட்டிகிட்டு போயாச்சு. அதை பற்றின ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதுவும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஒன்றும் இல்லை, நிறைய பேர்கிட்டேருந்து நிறைய ஃபோன் கால் வந்துச்சு. இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, நிறைய மெசேஜ், யூடியூப்லேயும் நிறைய மெசேஜ், நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு கூட்டிகிட்டு போனாலும் அவங்க குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப். நம்மளுக்கு பிடிச்சவங்க அம்மா, அப்பா, நம்ம ரிலேஷன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவனா இருக்கட்டும், அவங்கள யாராவது ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக்கோ, பக்கவாதமோ, இல்லை ஒரு விபத்து மூலிமா கை கால் வராமல் போனாலும், அந்த பிரச்சனையில் அவங்க இருக்கும்போது அவங்க யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, மறு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவங்க மனசில் தோண்டிகிட்டே இருக்கும். அப்படி மறு வாழ்க்கை கொடுக்குற இடம் தான் இந்த ஃபிசியோதெரப்பி. அப்பாவுக்கு குணமாயிட்ட பிறகு எனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்னால் போயிட்டுருக்க முடியும். ஆனால் நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சோக கதையை என்கிட்ட சொல்லும் போது எனக்குள்ள ஒரு விஷயம், நம்ம அப்பாவும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களால் ஒரு மைண்ட் இருக்குது, அவரால் சாப்பிட முடியுது, எல்லாமே பேச முடியுது. அவங்க வாயை திறந்து சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி வந்து என்னை அப்படியே விட்டுறாதீங்க, என்னை காப்பாற்றுங்க, என் கால் வரல, என்னால் வாழ்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்டில் நல்லா அவங்க கை கால் தான் வராமல் இருக்குது. ஆனால் அவங்களாம் அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய அவேர்னஸ் வீடியோ, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கவாதம் ப்ராப்ளம், ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே போயிட்டு இந்த வீடியோ போய் சேரணும். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்து பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சேரணும், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்து மூலிமா இது வந்து நான் ஒரு அப்பாவுக்கு நடந்த ஒரு விஷயம், இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் மறுபடியும் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தாலும் சீக்கிரமாக வந்து அவங்க ரெக்கவர் ஆகிட்டு போயிடணும், அவங்க மறுபடியும் பூரணமாக குணமாயிடணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை, என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசையும் கூட இருக்கும். இந்த சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மறுவாழ் மையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் பவானிக்கு அடுத்துள்ள ஒரிச்சேரி கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.